சேனல்ஸையோ அல்லது டிபேட்ஸையோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சுவாமி என்ன சொல்லுவாருன்னா, நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நிஜமாக தெரியும் அப்படின்னு. சத்தியம் கதை அப்படின்னு, சத்தியத்தை பின்பற்று அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு சத்தியத்தை ஃபாலோ பண்ணலைன்னா நிஜமாக அவருக்கு சத்தியம் கதைங்கிறது அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எது ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுறோமோ, எது நம்ம லைஃப்பில் நம்ம வந்து நடத்திட்டு வரோமோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சுட்டு சுவாமி நம்மளெல்லாம் வந்து பிரிக்க ஆரம்பித்தா நம்மெல்லாம் வந்து எந்த இடத்துல இருப்போம் அப்படிங்கிறத நம்மளே வந்து ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கணும். இருந்தாலும் இப்போ கூட வந்து ஒன்றும் லேட்டு கிடையாது. ஏன்னா பரீட்சித் மகாராஜா 7 நாளில் வந்து பகவானை போய் அடைஞ்சா. உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளும் 7 நாள், நம்மளும் பரீட்சித் மகாராஜா தான். நம்மளும் 7 நாளில் ஏதோ ஒரு நாள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஏதோ ஒரு நாள் தான் போகிறான். அவளுக்கு 7ன்னு ஸ்பெசிஃபிக்காக 7 நாள் கொடுத்தார். அவர் சாபம் கொடுத்த அந்த முனிவர், சமீக முனிவரோட பையன் அவர் கொடுத்தார். அவர் வந்து பரீட்சித்து அதை ரொம்ப வந்து சந்தோஷமாக ஏற்றுண்டார். பரீட்சித்து வந்து அர்ஜுனனோட பேரன், அபிமன்யுவோட பையன். அவர் வந்து ஆகா நான் பெரிய சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னதும் உடனே அங்கேருந்து வாங்க சொன்னால், யாரோ ஒரு முனிவர் சாபம் கொடுத்துட்டார், இந்த பாம்பு கடிக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது, மணி மந்திர ஔஷதம்னு எத்தனையோ இருக்குது, நம்மக்கிட்ட இல்லாத, நம்ம அரண்மனையில் இல்லாத ராஜ வைத்தியரா அவரை வச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் இங்கேயே இருக்கணும். இல்லை இதை மாதிரி அவர் எனக்கு வந்து இந்த என்னோட நாடு வீணாக போகணும்னு சபிக்காமல் என் மேலே மட்டும் தன்னோட சாபத்தை வந்து போட்டதுக்கு அவர் மேலே நான் வந்து ரொம்ப கிருபையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவர் பற்றி வருத்தமே படலை, கொஞ்சம் கூட அதை பற்றி அவர் மேலே கோபமே வரல. பரீட்சித்து ரொம்ப நல்ல மகாராஜா. காட்டில் வேட்டைக்கு போகும்போது ரொம்ப பசி தாகம், அதனால அந்த முனிவருடைய இதில் போய் நின்னா, பர்ணசாலையில் முனிவர் தபஸில் இருந்தார், பார்க்கல. உடனே இவருக்கு ராஜா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து கொஞ்சமாவது இருக்கும் ஒன்றும். அதனால வந்து நம்ம வந்து வந்திருக்கோம், நம்மளை வந்து வரவேற்கல, சரியான மரியாதை பண்ணலை, பசி தாகம்னு சொல்கிறதுக்காக வந்தால் அதன் கூட சாந்தி பண்ணுறதுக்காக கூட ஒரு முனிவர் இல்லை, இவர் வந்து வேணும்னு சும்மா கண்ணை மூடின்னு இருக்கார் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் அங்கே கிடந்த ஒரு செத்த பாம்பு எடுத்து ஒரு கழுத்தில் போட்டு வந்துட்டான். வந்ததும் அரண்மனைக்கு வந்தான். ஆனாலும் அவனோட மனசு உடனே வந்து அரண்மனைக்கு வந்தான், சாப்பிட்டான். உடனே வந்து பழையபடி அவரோட கான்சியன்ஸ் எல்லாம் வந்து ரீகெயின் ஆச்சு. ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, மற்றவாள்லாம் தப்பு பண்ணால் கண்டிக்க வேண்டிய ராஜா வந்து நம்ம வந்து தப்பு பண்ணால் இது நம்ம நாட்டுக்கே இல்லை ஒரு பெரிய கஷ்டமாயிடும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது